அதிமுக கட்சி விதிகள் திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர தனி நீதிபதி அனுமதி அளித்த உத்தரவு ரத்து செய்து உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதிமுக விதிகள் திருத்தம் தொடர்பான தனி நீதிபதி உத்தரவினை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கினை அடுத்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போதைய உத்தரவில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது அதிமுகவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு கட்சியினுடைய விதிகள்ல பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தங்களை எதிர்த்தும் அதே போல 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரைக்கும் நடந்த உள்கட்சி தேர்தலை எதிர்த்தும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என கூறிக்கொண்டு ராம்குமார் ஆதித்தன் மற்றும் கே.சி. பழனிசாமியின் மகன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் அதிமுக தொண்டர்கள் சார்பில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி வேல்முருகன் அதிமுக தொண்டர்கள் சார்பாக கட்சி விதிகள் திருத்தத்துக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு ராம்குமார் ஆதித்தனுக்கும் அதே போல சுரேன் பழனிசாமிக்கும் அனுமதி அளித்து 2022 ஆண்டு உத்தரவிட்டிருந்தார். இருவருக்கும் வழக்கு தொடர்வதற்கு அனுமதி அளித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் என்று உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகே இந்த வழக்கு தொடர்வதற்கு அனுமதி அளித்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தங்கள் வழக்குகள் காலாவதியாகவில்லை, அதனால் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகிய இருவரும் அதிமுகவின் உறுப்பினர்களே இல்லை, அதிமுக தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் பொதுச் செயலாளர் தான் அதிமுக தொண்டர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். அதனால் அவர்கள் இருவருக்கும் வழக்கு தொடர்வதற்கு அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தற்போது கட்சியில அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் இந்த வழக்கில் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் காலாவதியாகிவிட்டன என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளிவைத்தார்கள். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்று தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர்வதற்கு சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோருக்கு அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.